நம் வாழ்க்கையை உயர்த்துகின்ற காலை ஜெபம். அன்பான சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு புதிய நாளும் தேவன் தரும் அற்புதமான பரிசு. காலையிலே நாம் ஜெபத்தோடு நாளை தொடங்கினால் அந்த நாள் ஆசீர்வாதமும் அமைதியும் நிறைந்த நாளாக மாறும். ஒவ்வொரு காலையும் சூரியன் உதிப்பது போல ஏசப்பாவின் அருளும் ஆசீரும் நமக்கும் புதிதாக உதிக்கிறது. பைபிள் நமக்கு சொல்கிறது, கர்த்தருடைய கிருபைகள் முடிவுறாதவைகள், அவருடைய இரக்கங்கள் கலைந்து போவதில்லை, அவைகள் ஒவ்வொரு காலையும் புதிதாய் இருக்கின்றன. உமது நம்பிக்கைக்குரிய நிலைத்தன்மை பெரியது. புலம்பல் 3ஆம் அதிகாரம் 22 முதல் 23வது வசனம். அதாவது, ஒவ்வொரு காலையும் தேவன் நமக்கு புதிய இரக்கம், புதிய அருள், புதிய வலிமை தருகிறார். அதை பெற நாம் செய்ய வேண்டியது காலை ஜெபம். இறைவனுக்கு நன்றி சொல்லி அடுத்த நாள் துவங்குவதற்கு இறைவனை துணையாக வைத்திருப்பது. ஆகையால் வாருங்கள், இன்று நம் நாளை ஜெபத்தோடு தொடங்குவோம். அன்பான பரலோக பிதாவே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி. எங்கள் கண்களை திறந்ததும் எங்கள் சுவாசம் இயங்குவது உமது அருளின் சாட்சி. எங்கள் குடும்பம் பாதுகாப்பாக இருக்கிறது என்பதே உமது கிருபையின் அடையாளம். கர்த்தரே, நான் பெற்ற எல்லா நன்மைகளையும் நினைத்து பார்க்கும் பொழுது என் இதயம் உம்மை துதிக்கிறது. எனக்காக நீர் செய்த நன்மைகள் எண்ணற்றவை, எண்ணிலடங்காதவை, சொல்ல முடியாதவை. நன்றி இயேசுவே. இயேசப்பா, எங்கள் குடும்பம் அன்பின் இருப்பிடமாக இருக்கட்டும். எங்கள் பெற்றோரின் வாழ்நாள் நீடிக்க செய்தருளும். எங்கள் பிள்ளைகள் ஞானத்திலும் உடல் நலத்திலும் சிறப்பாக வளர செய்யும். ஏசப்பா, எங்கள் உறவுகள் அன்பால் இணைந்திருப்பார்களாக. ஏசப்பா, எங்கள் குடும்பம் சண்டையற்ற சமாதானமிக்க அமைதியான இல்லமாக இருக்க செய்தருளும். எங்கள் மேசையில் தேவையான அப்பம் எப்போதும் இருக்கட்டும். எங்கள் சுவர்கள் இரத்தத்தால் பாதுகாக்கப்படட்டும். ஏசப்பா, நாங்கள் செய்யும் ஒவ்வொரு காரியத்திலும் எங்கள் கூடவே இரும். எங்கள் முயற்சிகள் வீண் போகாமல் ஆசீர்வதித்தருளும். எங்கள் வேலை தளத்தில் சமாதானமும் அன்பும் அருளும் நிலைக்க செய்தருளும். எங்கள் பிள்ளைகளின் படிப்பில் இறை ஞானமும் நினைவாற்றலும் படிக்கின்ற ஆர்வமும் அதிகரிக்க செய்தருளும். நல்ல சிந்தனை வளங்களை கொடுத்தருளும். நாங்கள் சோம்பல் கொள்ளாமல் உழைத்து வாழ வரம் தந்தருளும். எங்கள் பிள்ளைகள் ஆசிரியர்களுடனும் சக நபர்களுடனும் சக நண்பர்களுடனும் நல்ல உறவுடன் அன்புடனும் இருக்க செய்தருளும். நல்ல பிள்ளைகளாக உருவாக்கி தாரும். எங்களை மற்றும் எங்களை சுற்றி இருக்கின்ற அனைவரிடத்திலும் நன்மையான காரியங்கள் உதிக்க செய்தருளும். ஏசப்பா, இன்றைய நாளில் நாங்கள் செல்லும் வழிகளை நீர் கூடவே இருந்து பாதுகாத்தருளும். எந்தவித விபத்துகள், சோதனைகள் எங்கள் வாழ்வை நெருங்காதபடி பாதுகாத்தருளும். தேவதூதர்கள் எங்களை சூழ்ந்து பாதுகாக்கட்டும். பல சோதனைகள் வந்தால் தாங்கும் வலிமை தந்து பாதுகாத்தருளும். பயம் வந்தால் பயத்தை விலக்கி தாரும். நோய் வந்தால் சுகம் தாரும். இருள் வந்தால் ஒளிகளை எங்களை சுற்றி பாதுகாத்து கொள்ளட்டும். ஏசப்பா, எங்கள் உடலில் பலவீனம் இருந்தால் நீர் குணப்படுத்தும். எங்கள் மனதில் கலக்கம் இருந்தால் நீர் சமாதானத்தை, அமைதியை தந்திரலும். எங்கள் வாழ்க்கையில் தோல்விகள் இருந்தாலும் நீர் வெற்றியின் கதவுகளை திறந்திரலும். எங்களை நம்பிக்கையுடன் வழிநடத்தும். எங்கள் எதிர்காலத்தை கையில் வைத்திருக்கின்றோம். நீர் எங்களோடு இருந்தால் எந்தவித தீங்களும் எங்களை அணுகாது. பைபிளில் காலை என் ஜெபம் உம்மிடத்தில் இருக்கிறது. கர்த்தாவே, நான் உம்மை நோக்கி காத்திருக்கிறேன். திருப்பாடல்கள் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். உங்கள் காரியங்களை கர்த்தரிடம் ஒப்படையுங்கள், அப்பொழுது உங்கள் யோசனைகள் நிலை பெறும்.
நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நான் உங்களுக்காக திட்டமிட்டிருக்கிற யோசனைகளை நான் அறிவேன். அவை உங்களுக்கு நன்மை செய்யும்படியும் தீங்கு செய்யாமலும் உங்களுக்கு நல்ல எதிர்காலமும் நம்பிக்கையும் தரும்படியும் இருக்கின்றன என்று கர்த்தர் சொல்கிறார். எரேமியா 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஏசப்பா, நீர் எங்களோடு இருப்பதை உணர்த்துகிறது. நம்மை காலை ஜெபம் கவலையிலிருந்து வெற்றிக்கு, நம்பிக்கைக்கு வழிவகுக்கும். சோதனைகளிலிருந்து காப்பாற்றும் நம்பிக்கை ஊற்றுகிறது. எனவே காலை ஜெபத்தை ஜெபிப்போம். உங்கள் குடும்பம், வேலை, படிப்பு, ஆரோக்கியம் அனைத்தும் ஆசீர்வதிக்கப்படும். அன்பானவர்களே, இந்த வாழ்க்கையை உயர்த்தும் வல்லமையான காலை ஜெபம் உங்கள் வாழ்க்கையை உயர்த்தட்டும். ஒவ்வொரு நாளும் இந்த ஜெபத்தை படியுங்கள். ஏசப்பா உங்கள் குடும்பத்திலும், உங்கள் வேலைகளிலும், உங்கள் அனைத்து செயல்பாடுகளிலும் ஆசீர்வாதம் நிரம்ப பொழிவார். ஏசப்பா உங்கள் வாழ்க்கையில் புதிய கதவுகளை திறப்பார். உங்கள் நாட்கள் உயர்த்தப்படும். இந்த ஜெபம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் குடும்பத்தாருடனும் நண்பர்களுடனும் பகிர்ந்து சேர்ந்து ஜெபியுங்கள். ஏசப்பாவின் அன்பும் சமாதானமும் இன்றும் என்றும் உங்களோடு இருப்பதாக. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன்.